சிவன் என்கின்ற திரைப்படம் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்கள் தயாரிக்கப்பட்டு புவனேசன் மற்றும் சோனைமுத்து அவர்களால் இயக்கப்பட்டு ஜோன்ஸ் பிராங்க்லின் மற்றும் ரகுநந்தன் அவர்கள் இசையமைத்து இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. இதுல திரு கார்த்திக் அவர்கள் கேமராமேனாகவும், பாடல்கள் கருமாத்தூர் மணிமாறன், பாடிய சிவாஜி ஆகியோர் மிக சிறப்பாக இதை செய்திருக்கிறார்கள். முக்கியமா இந்த படத்துல நாம கவனிக்க வேண்டியது, இப்ப வளர்ந்து கொண்டிருக்கின்ற சமூக வலைதளங்களின் வளர்ச்சி, அத சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக, நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக பயன்படுத்தணும். தவறான வழியில் அது பயன்படுத்தப்பட்டு பெண்கள் அதன் மூலம் டிராப் செய்யப்பட்டு குடும்பங்கள் சிதைக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல கதை, மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த படம் தந்திருக்கிறது. ஆகவே அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். இப்ப நான் என்னோட சொல்லலாமா? இல்ல, என் கருத்து சொல்லிட்டேன். நல்ல படம், பார்க்க வேண்டியது. நேற்றைய தினம் மதுரையில அங்கு திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றாத காரணத்தினால் ஒருவர் செல்ஃப் இம்மலேட் பண்ணி கொண்டு உயிர் நீத்திருக்கிறார். இதுக்கு என்ன காரணம்? நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் ஒரு அரசாங்கமே செய்த தவறின் காரணமாக இன்றைக்கு அந்த இளைஞர் இறந்து போயிருக்கார். அதனால இது தற்கொலை இல்லை, கொலை. அதாவது நீதிமன்ற தீர்ப்பை ஒரு ஹிந்து விரோத தீய அரசு செயல்படுத்தாத காரணத்தால் இன்றைக்கு ஒரு குடும்பமானது இப்படி நடுத்தருவில் விடப்பட்டிருக்கு. இன்னமும் இந்த ஹிந்து விரோத போக்கு, நாத்திகவாதம் எவ்வளவு உயிர்களை பறிகொள்ள போகிறது அப்படின்னு தெரியல. கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தாலே 10 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த செல்ஃப் இம்மலேட் பண்ணி கொண்டு உயிர் நீத்த குடும்பத்துக்கு என்னன்னு இனி வர அறிவிக்கல. காரணம் என்ன? இந்த கொலைக்கு இந்த அரசாங்கம் தாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கலெக்டரும் கமிஷனருமே தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்திலே கைது செய்யப்பட வேண்டும்னு கேட்டுக்கிறேன். குற்றவாளிகள் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தலைன்னா அவங்க அரசாங்கத்துல வச்சிருக்கிறதே மக்கள் விரோத செயல் தானே. அதனால அந்த குடும்பத்திற்கு குறைந்தது 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும். 2வது, அந்த கலெக்டர் அண்ட் கமிஷனர் நீதிமன்ற தீர்ப்பை ஸ்பாட்ல செயல்படுத்தப்பட வேண்டிய அந்த 2 பேர் தான். அந்த 2 அதிகாரியும் தான் இந்த தற்கொலைக்கு தூண்டியவர்கள். ஆகவே தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்திற்காக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இனிமேலாவது இந்த கண்மூடி ஹிந்து விரோத கொள்கையை ஸ்டாலின் அரசு நிறுத்தி கொண்டு உடனடியாக அங்க திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு அரசாங்கம் தேவையான ஏற்பாடு செய்யணும். ஒன்னு யோசிக்கட்டும், மிஸ்டர் ஸ்டாலின் has got no good advices. ஏன்னா அன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி 3 பேர் 10 CISF ஜவான்களோட போய் ஏத்தி இருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல. ஏன்னா முஸ்லிம் சகோதரர் எல்லாரும் தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்க யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. அப்போ அவர்கள் தரப்புல இருந்து அப்ஜெக்ஷனே இல்லை. 5 நிமிஷத்துல முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்த இவ்வளவு நாட்களுக்கு ஒரு உயிர் பலியார அளவுக்கு நாம நடந்து கொண்டோமேன்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும். இனிமேல் இந்த மாதிரியா சுத்தி இருக்கிற ஜால்ராக்களை நம்பி நாளைக்கு உங்க கட்சியே நாசமா போகுது. 26 தேர்தல்ல இந்த ஹிந்து விரோத தீய அரசு வரப்போறது இல்லை. ஆனா இனிமேலாவது அரசியல்ல இவர் ஹிந்து விரோதமா நடந்து கொள்ளாமல் உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இல்லாமல் திருந்தட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அந்த முருகன் தான் அருள் புரியும். நிச்சயமா தவறு. இது ஏற்கனவே
நேற்று தினம் நான் என்னோட சோசியல் மீடியா பதிவுலையும் போட்டிருக்கேன். யாரும் இந்த மாதிரியான முடிவுக்கு, தற்கொலை என்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல. ஆகவே அது வருந்தத்தக்கது. ஒரு குடும்பம் இன்னைக்கு தவிக்க விடப்பட்டு இருக்கிறது அரசின் முட்டாள்தனமான, கண்மூடித்தனமான ஹிந்து விரோத கொள்கையால். அதை நாம கண்டிக்கணும். ஆனால் எந்த பிரச்சனையும் உயிரோடு இருந்து எதிர்கொள்வதுதான் சரியான தீர்வு அப்படின்னு நான் இளைஞர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் லெட் திஸ் கவர்மெண்ட் அரெஸ்ட் தி கலெக்டர் அண்ட் கமிஷனர். ஏன்னா அவர்கள் தான் ஸ்தானத்துல இருந்து இத செயல்படுத்தாத குற்றவாளிகள். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றவாளி யாரு? கலெக்டர் அண்ட் கமிஷனர். அவங்க முதல் அரெஸ்ட் பண்ணுங்க சார். இந்த கொலைக்கு தூண்டியதே, தற்கொலைக்கு தூண்டியதே அந்த 2 பேர் தான். அதனால நீதிமன்றம் சரியான தீர்ப்பு கொடுத்தது. ஏன்னா 1931 பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்டின் படி, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் முழுசும் படிச்சவன். ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லி இருக்கு, தி ஸ்ட்ரக்சர் கிளைம்ட் பை முஹம்மடன்ஸ். தர்கான்ற வார்த்தை கூட அதுல யூஸ் பண்ணல. தி ஸ்ட்ரக்சர் கிளைம்ட் பை முஹம்மடன்ஸ், அவங்களுக்கு 33 சென்ட் மட்டுமே உரிமை இருக்கு. இது என்டையர் ஹில் பிலாங்ஸ் டு தி டெம்பிள் அப்படின்னு தீர்ப்பு இருக்கு. அதை மதிக்காம எங்க 50 மீட்டர் என்ன ஜஸ்டிஸ் ஜே.ஆர். சாமிநாதன் அவர்கள் நேர போய் இடத்தை பார்த்து அளந்து கிட்டத்தட்ட 200 அடி டிஸ்டன்ஸ் இருக்கு. நான் கேட்கிறேன், இந்த அரசாங்கம், தமிழக தொல்லியல் துறை அந்த கம்பம் என்னன்னு போய், ஏன்னா அதுக்கு முன்னாடி MP கனிமொழி அவர்கள் அது சர்வே கல்லுன்னாங்க. இவங்க தகப்பனார் காலத்துல 8 அடி 10 அடி வரத்துக்கு சர்வே கல்லு வச்சிருந்தாங்களோ என்னவோ அது தெரியல எனக்கு. சர்வே கல்லுன்னாங்க. அதை போய் பாத்தீங்கல்ல, ஆராய்ச்சி பண்ணீங்களே. ஏன் தமிழக தொல்லியல் துறை அந்த தர்கான்னு சொல்ற ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்னு ஏன் நீங்க ஆய்வு செய்யல? அதை பார்க்கணும்ல. அதை பற்றி பல கருத்துக்கள் வெளில வந்து கொண்டு இருக்கு. ஏன்னா அந்த தூணெல்லாம் கோவில் தூண்கள் மாறி இருக்கு அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க எப்படியே ராமஜென்ம பூமியில அந்த மாஸ்க்னு கிளைம் பண்ண இடத்தை சுத்தி அகழ்வு ஆராய்ச்சி நடத்தி அவர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. இன்னைக்கு சுமூகமா அது செட்டில் ஆகி எம்பெருமான் ராமனுக்கு கோவில் கட்டப்பட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க இந்த கம்பத்தை மாத்திரம் எதுக்கு ஆய்வு பண்றீங்க? அதுவே தீய நோக்கம். தி ஸ்டாலின் கவர்மெண்ட் இஸ் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட். டிஎம்கே கவர்மெண்ட் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட். அதை தூக்கி எறிஞ்சாதான் தீர்வு. ஆனால் உடனடியா இதுக்கு பரிகாரமாவது ஸ்டாலின் அவர்கள் உடனடியா அதை செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நீங்க நடிச்ச கண்ணன் மலை அதே டைத்துல சுப்பன் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க. சுப்பன் வந்து அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படிங்கறதுனால இந்த படத்தோட இல்ல, நான் சொல்றேனே, கந்தனும் சுப்பனும் 2 ஒண்ணுதான் என்ன. அதனால இந்த படம் வந்து அதனால கூட எனக்கு ஒரு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அப்படியே எடுத்துக்கலாம். நன்றி. முடிஞ்சாச்சு. சினிமா மூலம் வந்து பாருங்க, நான் யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன்னா என்னோட 7 வயசுல இருந்து, அதாவது 1964 இருந்து ஒரே ஐடியாலஜில டிராவல் பண்றவன். அதனால நமக்கு கைடு ஐடியாலஜி ஏற்கனவே இருக்கு. ஆனால் இந்த சினிமா துறையும் மக்களுக்கு போறதுக்கான ஒரு மீடியம். அதனால நன்றி. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க மூவி சுப்பன் வந்து எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து இதுக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா சில கருத்துக்களை நாங்க இதுல டைரக்டாவே சொல்லியிருக்கோம். இன்ஸ்டாகிராம்னால என்ன ப்ராப்ளம் வருது, என்ன இஷ்யூ வருதுன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம். படம் எப்படி இருக்குங்கிறத நீங்க தான் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. என் கருத்துல வாய்ப்பு பிடிச்ச டைரக்டர்ஸ், சக நடிகர்கள், அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன். கண்டிப்பா இந்த எல்லாரும் படம் எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். எல்லாருக்கும் எல்லாரும் வந்து அனைவருக்கும் வணக்கம். படம் பாருங்க. அதாவது எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் மாதிரி, ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி படம் எடுத்திருக்கோம். நல்ல கருத்துக்கள் இதில் கொண்டு வந்திருக்கோம். அதனால படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு என்ன தேவையோ இந்த படத்துல கொண்டு வந்திருக்கோம். நல்ல கருத்தான படம். இதை போய் எல்லாரும் கண்டிப்பா தேட்டரோட குடும்பத்தோட தேட்டர்ல போய் பாருங்க. நன்றி. ஹாய், என்னோட நேம் ஷார்மிஷா. ஸோ சூப்பர் மூவில எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் இருக்கு 2 பேருக்குமே
என்னோட தேங்க்ஸ். அண்ட் படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நிறைய கூஸ் பம்மான சீன்ஸ் இருக்கு, சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. அண்ட் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். இது நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஃபேமிலியோட வந்து தாராளமா வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்க காயத்ரி ரமா. சுப்பன் படம் கர்மா ஒரு பூமராங், அது வந்து ரொம்ப நல்லா நிரூபிச்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பண்ற ஒரு விஷயம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே சுத்தி தெரிஞ்சு நம்மள வந்து அடிக்கும்ன்றது படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியோட நீங்க வந்து உட்காந்து நிறைய மெசேஜஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா குட்டீஸ்க்கும் பிடிக்கும். வாங்க படம் பாருங்க, எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. காத்துட்டு இருக்கோம். நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுப்பன்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கு, சோசியல் மெசேஜ். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாம் எதுக்கும் யூஸ் பண்றோம், அதை இப்படி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு அவுட் ஆஃப் வே தான் யூஸ் பண்றாங்க. அதனால என்னென்ன விளைவுகள் அப்படின்றத வந்து டைரக்டர் சார் வந்து சூப்பரா எடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே அவர் தான் இதுக்கு வந்து கதை, வசனம், ஒளிப்பதிவு எல்லாமே ஆளினால் அழகராஜா மாதிரி ஆளினால் அவர் தான். ஏன்னா அவருடைய படம் ஏற்கனவே மதுரை டு தேனி அருமையான படம், எல்லாராலையும் பேசப்பட்ட படம். அதே மாதிரி இந்த படமும் எல்லாராலையும் பேசப்படும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பற்றி எங்க அம்மா இறைவனாகி எங்க அம்மா அப்பாவோட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சுப்பன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் முருகன். அதாவது இந்த படத்துல இருந்து ஏகப்பட்ட மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு மிகப்பெரிய வழக்கு சம்பந்தமாகவும் தமிழக மக்கள் மட்டும் அல்லாம உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்திருக்காங்க இந்த படத்தின் மூலியமா. பெண்களுக்கு, மிகவும் குறிப்பா பெண்களுக்கு விழிப்புணர்வோடு இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய படமாகவும் பாடமாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. சமீபத்துல பொள்ளாச்சியில் நடந்த ஒரு குற்ற பின்னணிய மையமாக கொண்ட உருவாக்கப்பட்ட கதையாகவும் இது வந்து பார்க்கப்படுது. எப்படி வந்து ஆண் நண்பர்களை நம்பி பெண்கள் எப்படி ஏமாந்து போறாங்க, ரொம்ப ரொம்ப அவசியமா பள்ளி குழந்தைகள் இருந்து கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருமே இது முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு படம். அனைவரும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப கருத்துள்ள படம். கட்டாயமா இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். இந்த படம் அவசியம் வந்து தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. கமலாவில் தினசரி 11 மணிக்கு இந்த காட்சி, 10:30 மணிக்கு இந்த காட்சி காலையில் இருக்கு. அவசியம் வந்து பாருங்க. குறிப்பா கிட்டத்தட்ட ஒரு 37 தியேட்டர்ல இன்னமும் மொத்தமா தமிழகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பா சென்னையில 10 தியேட்டருக்கு மேல ஓடுது. தேவி பெருமாறில காலையில 11 மணி காட்சியும், ரோஹிணி தியேட்டர்ல வந்து 4 மணி காட்சியும் இந்த படம் திரையிடப்படுது. அவசியம் வந்து இது பாருங்க. இது படம் இல்ல, ஒரு பெரிய பாடம் சமூகத்துக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.